أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. ஹல்ரத் யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் நல்லடியாராகவும் நபியாகவும் பனி இஸ்ராயல்களுக்கு இறை தூதராகவும் திகழ்ந்தார்கள். இவர்கள் ஈராக்கின் பிரபலமான நைனுவா என்னும் நகரில் பிறந்தார்கள். இதே நகரின் நேர்வழிக்காக அல்லாஹ் தஆலா இவர்களை நபியாக ஆக்கினான். இங்கிருந்த மக்கள் இறை மறுப்பு மற்றும் இணை வைத்தல் ஆகிய மூட நம்பிக்கைகளில் மூழ்கி கிடந்தனர். இவர்களுக்கிடையே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலமாக அல்லாஹ்வை வழிபடுமாறு வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த மக்கள் நபியின் பேச்சை கேட்காமல் தங்களின் மூட கொள்கையில் உறுதியாக இருந்ததுடன் நபி அவர்களை கேலி கிண்டல் பேசலானார்கள். இம்மக்களின் தரங்கெட்ட இச்செயல் பரவலாகிய போது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தண்டனையை இறக்குமாறு துவா செய்துவிட்டு அந்நகரை விட்டு வெளியேறினார்கள். அதன் பிறகு இறை தண்டனை இறங்குவதற்கான அறிகுறி தென்பட்டது. இதை கண்ட அந்த மக்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உண்மையாகவே அல்லாஹ்வுடைய நபிதான் என உணரலானார்கள். எனவே அந்நகர மக்களும் அவர்களின் தலைவர்களும் நகரை விட்டு வெளியே சென்று அங்கு ஒரு மைதானத்தில் ஒன்று திரண்டு தேம்பி தேம்பி அழுது தங்களின் பாவங்களை மன்னிக்கும்படி அல்லாஹ்விடம் மன்றாடினார்கள். இணை வைத்த குற்றத்திற்காகவும் அழுது கதறி மன்னிப்பு கோரினார்கள். அல்லாஹ் தஆலா இவர்களின் மன்றாட்டத்தை ஏற்றுக்கொண்டு மன்னித்து நோவினை செய்யும் தண்டனையையும் விலக்கினான். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். சிறிதளவு தண்ணீரில் பரக்கத். ஜியாத் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாவது, நபி அவர்களுடன் நான் ஒரு பயணம் மேற்கொண்டேன். பயணத்தின் போது நபி அவர்கள் என்னிடம், சகோதரா, உம்மிடம் தண்ணீர் உள்ளதா என கேட்டார்கள். நானும் ஆம், தோல்பையில் சிறிதளவே இருக்கிறது, அது தங்களுக்கு போதாது என்றேன். அப்போது நபி அவர்கள் அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி என்னிடம் தாருங்கள் என்றார்கள். நானும் அவ்வாறு செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது திருக்கரத்தை அதனுள் வைத்தார்கள். நபி அவர்களின் விரல்களின் நடுவிலிருந்து நீரூற்று போல் தண்ணீர் பீரிட்டது. நாங்கள் எல்லோரும் அதை கொண்டே உழு செய்தோம். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. முதல் விசாரணை தொழுகையை பற்றியே. மறுமை நாளில் அடியானிடம் முதன்மையாக தொழுகையை பற்றி தான் விசாரிக்கப்படும். அது சரியாக இருந்தால் மற்ற எல்லா அமல்களும் சரியாக இருக்கும். அதில் கோளாறு இருந்தால் மற்ற யாவும் கோளாறாகத்தான் இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. பாவ மீட்சிக்கான துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை செய்ததாக அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹும்ம மக்ஃபிர்லி ஜித்தி வஹஸ்லி. பொருள், யா அல்லாஹ், நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. ஆமீன். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. மஸ்ஜிதில் குப்பையை அகற்றுதல். பள்ளிவாசலில் உள்ள குப்பை குளங்களை அகற்றி சுத்தம் செய்வது அழகிய கண்களுடைய சொர்க்கத்து கன்னிகளுக்கான மகரமாகும் என நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. குர்ஆனை பொய்யென கூறுதல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லாஹின் மீது பொய்யுரைத்து இன்னும் உண்மை தன்னிடம் வந்தபோது அதை பொய்ப்பிப்பவனை விட பெரும் அநியாயக்காரன் யார்? அத்தகைய நிராகரிப்பாளர்களுக்கு நரகில் தங்குமிடம் இல்லையா? ஏழாவதாக உலகத்தை பற்றி. இரணம் அல்லாஹ்வின் விருப்பப்படியே. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லாஹ் தன் மொத்த அடியார்களுக்கும் உணவை விசாலமாக்கிவிட்டால் அவர்கள் பூமியில் அட்டூழியம் செய்ய தொடங்கி விடுவார்கள். ஆகவே அவர்கள் தான் விரும்பிய அளவு இறக்கி வைக்கிறான். நிச்சயமாக அவன் தன் அடியார்களை நன்கு அறிபவன், உற்று நோக்குபவன். எட்டாவதாக மறுமையை பற்றி. 40 ஆண்டுகள் வரை வேதனை. கொளுத்த ஒட்டகத்தின் கழுத்தளவு பருமனுள்ள பாம்புகள் நரகத்தில் உள்ளன. அவற்றில் ஒன்று ஒரு முறை கொத்திவிட்டால் அதன் விஷத்தின் கடுமை 40 ஆண்டுகள் வரை இருக்கும். இதே போன்று சினை பிடித்த கோவேறு கழுதையின் பருமனுள்ள தேள்களும் நரகத்தில் இருக்கின்றன.
அவற்றில் ஒன்று ஒருமுறை கொட்டிவிட்டால் அதன் வேதனை 40 ஆண்டுகள் வரை நீடிக்கும் என நபி அவர்கள் கூறினார்கள். 9வதாக நபி வழி மருத்துவம், ஆரோக்கியத்தை பேணும் முறை. நபி அவர்கள் உணவு பானங்களில் ஊத மாட்டார்கள், பாத்திரத்தில் மூச்சு காற்றை விடமாட்டார்கள் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். விளக்கம்: மருத்துவர்களின் கருத்தாவது, சுவாசத்தின் மூலம் வெளிவரும் காற்றில் வியாதிக்கு தகுந்தவாறு லட்சக்கணக்கான கிருமிகள் இருக்கின்றன. மனிதன் பாத்திரத்தில் 3 தடவை ஊதினாலும் அல்லது மூச்சை உள்ளிழுத்தாலும் அந்த கிருமிகள் பரவி ஆரோக்கியத்தை பாதிப்பது நிரூபணமாகியுள்ளது. 10வதாக அன்னலாரின் அறிவுரை, தும்மினால் ஓத வேண்டிய துவா. உங்களில் எவராவது தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறவும், அதை கேட்டவர் எர்ஹமுக்கல்லாஹ் என கூறவும், இதற்கு பதில் கூறும் வண்ணம் யஹ்திகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும் என தும்மியவர் கூறவும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.